ஒரு வாட்டி ஃபெயில் ஆனாலே லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. லைஃப்ல ஃபெயில் ஆகுறது தப்பு கிடையாது. ஆனால் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அதை கிவ் அப் பண்ணுறீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. இந்த வீடியோ உங்ககிட்ட இருக்க லாஸ்ட் ஹோப்பை சேவ் பண்ணணும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். ஆனால் ஒரு கண்டிஷன், கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். லெட்ஸ் பிகன் ஹவு டு ரீபில்ட் யுவர் செல்ஃப் ஆஃப்டர் எ ஃபெயிலியர். வணக்கம் காய்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துக்குமார். இந்த சேனலில் நான் பேச போகிறதே லைஃப், மைண்ட் செட், ட்ரீம் பற்றி தான் பேச போகிறேன். இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ ஸ்ட்ராங்கஸ்ட் version of yourself, subscribe பண்ணுங்க, லைக் த வீடியோ, ஷேர் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி. ஃபர்ஸ்ட், ஃபெயிலியர்னா என்ன? ஃபெயிலியர்னா உங்க வேல்யூ கம்மியாகுதா என்ன? உங்க ஸ்டோரியில ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தாமஸ் எடிசன் தெரியும் எல்லாத்துக்குமே. 10,000 வாட்டி ஃபெயில் ஆனாரு. He did not fail 10,000 times. He found 10,000 ways that won't work. அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் பண்ண ஒர்க் ஆகல, ரிசல்ட் வரல. ஆனா ஃபைனலி he deserved, he achieved that. ஏபிஜே அப்துல் கலாம் சார் எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்கூல்ல நாட் எ டாப்பர், வேர்ல்டுல ஒரு டாப் இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்காரு. ஆக்டர் விஜய் அண்ணா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிகினிங்ல 3 மூவி ஃபிளாப் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரோட நேமை பில்ட் பண்றதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு தான் பில்ட் பண்ணார். இதுல இருந்து என்ன மெசேஜ்னா, ஃபெயில் ஆன பீப்புள் எல்லாமே வீக் கிடையாது. யாருமே வீக் கிடையாது. ட்ரை பண்ணாலே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தான். ஓகேவா? என்னன்னா ஒரு விஷயம், ஃபெயிலியர் இஸ் நாட் எ ஃபுல் ஸ்டாப். ஒரு லைஃப்ல ஃபெயிலியர்ன்றது நாட் எ ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் லைஃபே கிடையாது அப்படின்றது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் எ கமா. அந்த கமாக்கு அப்புறம் லைஃப் ஸ்டோரி கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபெயிலியர் ஏன் ஹர்ட் பண்ணுது? எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம், பட் ஆனால் ரிசல்ட் வரல. அது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஆகுமா? அதை கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி ஃபேமிலியில் கம்பேரிசன் பண்ணுவாங்க. அவனை பார்த்து கற்றுக்கோ, நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சொசைட்டி ப்ரெஷர் வேற. சக்ஸஸ்ஃபுல் ஆகலன்னா நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் ரிமெம்பர் ஒன் திங், உங்கள் ஃபெயில சொசைட்டி ஜட்ஜ் பண்ணும், உங்கள் சக்ஸஸை சொசைட்டி செலிப்ரேட் பண்ணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஒர்க் இன் சைலன்ஸ், சக்ஸஸ் வில் மேக் த நாய்ஸ். ஓகேவா? ஹவு டு ரீபில்ட் யுவர் செல்ஃப். எப்படி உங்களை நீங்கள் பில்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபெயில் ஆன ரீசனை நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணணும். யாரையுமே நீங்கள் ப்ளேம் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ், பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் சொசைட்டியை ப்ளேம் பண்ணாதீங்க. அக்செப்ட் பண்ணுங்க. ஃபெயிலியரை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி லேர்ன் பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து டெலிட் நெகட்டிவ் பீப்புள்ஸ். உங்களுடைய சுற்றி இருக்க பீப்புள்ஸை ஒரு நெகட்டிவான பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட அதை தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹார்ஸாக சொல்கிறேன், பட் த ட்ரூத் இஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மார்க் பண்ணுறான் பார்த்தீங்களா? உங்களை மோட்டிவேஷனை கில் பண்ணுறான் பார்த்தீங்களா? ட்ரீமை இன்சல்ட் பண்றான் பாத்தீங்களா? நீ இதெல்லாம் ஒரு ட்ரீமா, இதெல்லாம் நீ பண்ண போறியான்னு ஒருத்தர் சொல்றான் பாத்தீங்களா? அதே மாதிரி பீப்புளை ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணுங்க உங்ககிட்ட இருந்து. லைஃப்ல திருப்பி ரீதிங்க் பண்ணுங்க. ஹூ இஸ் ஹெல்பிங் யூ ஃபார் யுவர் growth? யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது உங்களை க்ரோ பண்றதுக்கு? அது மட்டும் இல்லாம ஹூ இஸ் புல்லிங் யூ டவுன்? உங்களை யாரு கீழே தள்ளுறதுன்றதை பத்தி நீங்க ரீதிங்க் பண்ணுங்க. ஸ்டெப் 3 என்னன்னா, ரீசெட் யுவர் மைண்ட் செட். எவ்ரி மார்னிங் மிரருக்கு முன்னாடி போயிட்டு நின்று சொல்லுங்க, ஐ டிசர்வ் சக்சஸ், ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். என்னால் திரும்பி எழுந்து வர முடியும், என்னால் முடியும்னு சொல்லுங்க. ஒரு 1% ஆனாலும் டெய்லியும் கற்றுக்கோங்க. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஒரு ஸ்மால் வின்னை கிரியேட் பண்ணுங்க. அது ஒரு பிக் சேஞ்சஸை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பிளான் அகைன். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபெயிலியர்னாலே பிளான் ராங்குன்னு அர்த்தம் கிடையாது. பிளானிங் மெத்தட் தான் ராங்குன்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்காக ஒரு புது கோல்ஸை செட் பண்ணுங்க. புதுசாக நீங்கள் பிரேக் பண்ணுங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸை பிரேக் பண்ணி போங்க. உங்கள் ப்ராக்ரஸை, நீங்கள் டெய்லி பண்ணுற ப்ராக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு 10 kg வெயிட் லாஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. ஒரு ஸ்மால் பிளானை போட்டு அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ணுங்க. அதில் உங்களுக்கு ஒரு பிக் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் டிசிப்ளினும் மோட்டிவேஷனும். அதில் மோட்டிவேஷன் டெய்லியும் வராது, ஆனால் டிசிப்ளின் டெய்லி ஒர்க் ஆகட்டும். லைக் எப்படின்னா, மோட்டிவேஷன் நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறோன்னா வச்சுக்கோங்களேன். ரீல்ஸ் பார்த்துட்டு அது ஒரு மோட்டிவேஷன் உடனே இந்த ஒர்க் பார்ப்போம். ஆனால் டிசிப்ளின் அப்படி கிடையாது. டிசிப்ளின்றது நீங்கள் டெய்லி ஒரு ஒர்க்கை நீங்கள் திருப்பி பண்ணணும். சொல்லணும்னா, மோட்டிவேஷன் உங்களை ஸ்டார்ட் பண்ணும், ஆனால் ஃபினிஷ் பண்ணாது. டிசிப்ளின் கண்டிப்பாக நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொண்டு போய் உங்களை நிறுத்தும். ஸோ சக்ஸஸ்க்கு விருந்து போடுறது மோட்டிவேஷன், ஆனால் அதே சாப்பிட்றது டிசிப்ளின். புரிஞ்சுச்சா இல்லையா? திருப்பி சொல்கிறேன் கேளுங்க. சக்ஸஸ்க்கு விருந்து போடுறது மோட்டிவேஷன், ஸ்டார்ட் பண்ணது மோட்டிவேஷன், ஆனால் அதை சாப்பிட்றது யார்? டிசிப்ளின். நம்ம டெய்லி டிசிப்ளினாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எங்கே போய் நிற்கணும் அப்படின்றத முடிவு பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சரௌண்டிங்கை ஒரு குட் வைபோட வச்சுக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக வச்சுக்கணும். நம்ம நெகட்டிவாக தள்ளாத பர்சனாக வச்சுருக்கணும். அப்படின்னா ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், ஒரு குட் புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும். லைக் நம்மளே அந்த
புக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும். ஒரு குட் என்வாயன்மெண்ட், நம்ம சுற்றி ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்க பர்சன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஹேபிட் உள்ள பர்சன்ஸாக இருக்கணும். ரொம்ப பேட் ஹேபிட் இருந்துச்சுன்னா நமக்கும் அதே விஷயம் தான் நமக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் எ ரியல் ட்ரூத். என்ன ரீசன்னா, இப்போ டெய்லி ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணுறாங்கன்னா நம்ம கூட போனால் அடுத்த நாளே நமக்கு ட்ரிங்க் பண்ணணும்னு தோணும். ஸோ உங்கள் சரௌண்டிங் இருக்க பர்சன்ஸ் குட் வைப்போட இருந்தாங்கன்னா, குட் பர்சன்ஸாக இருந்தாங்கன்னா, யூ ஆல்சோ பி த குட் பர்சன். நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், என்ன ஃபெயிலியர் வந்தாலும் நான் வந்து குவிட் பண்ண மாட்டேன், என்னோட ப்ராக்ரஸை நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன்றதை மட்டும் மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், யார் தடுத்தாலும் நான் என்னோட வேலை தான் போய்கிட்டே இருப்பேன். ஃபெயிலியர் என்ன பண்ணணும், கீழே விழுந்தா விழட்டும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே எழுந்து அந்த தூசை தொடச்சி தட்டிட்டு திருப்பி நீங்கள் ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும். தட் இஸ் த குட் ஸ்பிரிட். என்னன்னா, நீங்கள் எப்பயுமே உங்கள் ட்ரீம்ஸில் குவிட் பண்ணவே கூடாது. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சொல்கிறேன். ஒரு பையன் இருக்கான், அவன் ஸ்கூலில் ஆவரேஜ், காலேஜில் ஃபெயில் ஆகுறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து சிரிக்கிறாங்க, ஃபேமிலியில் டிசப்பாயின்மெண்ட். அவன் ஒரு வாட்டி கூட அவனோட ட்ரீமை விட்டு கொடுக்கவே இல்லை. டெய்லி லேர்ன் பண்ணுறான், டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுறான். டுடே ஹி வாண்ட்ஸ் எ கம்பெனி, எம்ப்ளாயீஸ் ஒர்க் அண்டர் ஹிம். எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். அப்படி இருந்த பர்சன் இப்படி மாற்றுறதுக்கு என்ன ரீசன்? அவனோட டிசிப்ளின், மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். ஸோ யூ ஆல்சோ பி இன் தட் பிளேஸ்னா, நீங்களுமே நிறைய கெட்ட வைப்பெல்லாம் விட்டுட்டு கெட்ட ஹேபிட் இருக்க பர்சன்ஸ் கூட நகுந்து ஒரு குட் வைப்போட நிறைய திங்க் பண்ணுற பர்சன்ஸ் கூட உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் அவங்களோட பெட்டர் பர்சனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்பயுமே பேசிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் டாஸ்க் வந்து பண்ணணும். நோட் புக் எடுங்க, ஃபெயிலியர் என்னன்னு எழுதுங்க, அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு எழுதுங்க. தென் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரீபில்ட் மை லைஃப். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபெயிலியர்ன்றது ஒரு லெசன். யூ ஆர் நாட் டன், யுவர் ஸ்டோரி இஸ் நாட் ஓவர். நீங்கள் இன்னும் முடிக்கலை, உங்கள் ஸ்டோரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆகலை. சக்ஸஸோட ரிவெஞ்ச் எடுக்கணும். நீங்கள் சக்ஸஸ் ஆகணும். உங்கள் ஃபெயிலியருக்கு ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்ச் வந்து கொடுக்கணும். நீங்கள் என்ன சொல்லணும்னா, என்னால் முடியும், நான் கம்பேக் கொடுப்பேன், என்னோட பெஸ்ட் வேர்ஷனாக நான் என்னை மாற்றி காமிப்பேன்னு சொல்லணும். திஸ் இஸ் நாட் யுவர் எண்டிங், திஸ் இஸ் யுவர் பிகினிங்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேவா? என்னோட வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் பவர்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஃபெயில் ஆன உடனே கிவ் அப் பண்ணாத, கம்பேக் பண்ணி காட்டு. நீ யார், ஹூ யூ ஆர் ரியலி அப்படின்றத கம்பேக் பண்ணி காட்டுங்க. ஓகேவா? சரி, ஓகே, பாய்.